ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8110802500. சனீஸ்வர பகவானுடைய பையன் தான் மாந்தி. மாந்தியோட விஷயம் உங்க ஜாதகத்துல எங்க உட்காந்துக்கிறான்னு ஒரு விஷயம் அமைப்பு இருக்கு. அதுல பெரும்பான்மை அப்படின்றது அது ஒரு பாதிப்பு தரக்கூடிய விஷயமாக தான். மேலிருந்து கீழே வந்து தற்கொலை செய்து கொள்வது, திடீர் விபத்தில் நிறைய பேர் இறந்து கொள்வது, இந்த ஆற்றில் அடிச்சுப்பட்டு அப்படியே இறக்குறது, இந்த மரணம் சம்பந்தமான எல்லா விஷயத்துக்குமே முக்கியமான பங்களிப்பு பிளாக் மேஜிக் அப்படின்ற விஷயத்துடைய முக்கியமான பங்களிப்பு யாருன்னா மாந்தி தான். ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மைன்றது, குடும்ப வாழ்க்கை சரியா அமையாமல் இருக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்றது, ஒரு பொருளாதாரம் திடீர்னு வரும் திடீர்னு போயிடும். இது எல்லாமே அந்த 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கும்போது அமையுது. அமானுஷ்ய விஷயங்களுக்கு ஒட்டுமொத்த மூல காரணம் யாருன்னா அந்த மாந்தி பகவான். இதுக்கு எளிமையான பரிகாரம் இருக்கு. கோயில்களுக்கு நிறைய விஷயத்தை நீங்க ஒன்று அந்த உழவார பணியை மேற்கொள்ளணும், பைரவர் வழிபாடு பண்ணணும், காலபைரவர் வழிபாடு பண்ணணும், சுடுகாட்டுக்கு போயிட்டு சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியானுக்கு தேவையான உதவி செய்யணும். அங்கே போய் ஒரு சில சுடுகாட்டை சுத்தம் பண்ணுவதோ, அப்போ போய் பூஜை ஒரு சில விஷயம் செய்வதோ, இது போன்ற அவங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வதோ இந்த பிரேத தோஷத்துடைய தாக்கத்தை. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பாலார் சுவாமிகள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சாமி. வணக்கம். மாந்தி இன்னைக்கு ராஜகிரகங்களை தவிர்த்து நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் மாந்தி. ஆனால் மாந்தியுடைய செயல்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. முதல்ல மாந்தி யாரு, அவர் ஒரு ஜாதகத்தில் என்ன செய்கிறார்? இல்லையா, இப்போ நவகிரகங்களை தாண்டி ஒரு முக்கியமான பங்களிப்பு மாந்தி பகவானுக்கு உண்டு. சனீஸ்வர பகவானுடைய பையன் தான் மாந்தி. பெரும்பான்மையான விஷயங்கள் தமிழ்நாட்டில் பொதுவாக மாந்தி அதிக அளவுக்கு பயன்பாட்டில் யாரும் கொண்டு வரதில்லை. நம்ம மற்ற கிரகங்களுக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டு மாந்திக்கு தருவதில்லை. பொதுவான விஷயம் இன்னி வரைக்கும் அதான் நடைமுறை இருக்குது. சமீப காலமாக நான் இதை பற்றி கொஞ்சம் ஆய்வு பண்ணேன். சரி, இந்த மாந்தின்ற விஷயம் என்ன தான் இருக்குது, இந்த தாக்கம் எப்படி தான் இருக்குது, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அனுபவத்தில் எப்படி இருக்குது. நான் 2 விஷயமா எல்லா விஷயத்தையும் பிரித்து பார்க்குறேன். ஒன்று, முன்னோர்கள் சொன்ன விஷயம், அந்த முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை தாண்டி தற்போது அது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம், அது நல்லதா கெட்டதா, பாதிப்பு ஏற்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு அனுபவத்தில் பார்க்கும்போது பெரும்பான்மையான விஷயங்கள் ஒரு சில இடத்த தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே பெரும்பான்மையாக பாதிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. மாந்தின்ற விஷயம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே உட்காந்துக்கிறான்னு ஒரு விஷயம் அமைப்பு இருக்குது. அதில் பெரும்பான்மை அப்படின்றது அது ஒரு பாதிப்பு தரக்கூடிய விஷயமாக தான் அதிகமாக உள்ளது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பிரேத சாபம், மற்ற விஷயங்கள், மரணம் சம்பந்தமான விஷயங்கள், இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாக டெத் ஆகிடுவாங்க, ஒட்டுமொத்தமாக எரிஞ்சு சாம்பலாகக்கூடிய விஷயமும் நிறைய பார்த்துருப்பீங்க லைஃப்பில். உலகத்தில் பலத்து நடக்கும். மேலேருந்து கீழே வந்து தற்கொலை செய்து கொள்வது, திடீர் விபத்தில் நிறைய பேர் இறந்து கொள்வது, இந்த ஆற்றில் அடிச்சுப்பட்டு அப்படியே இறக்குறது, இந்த மரணம் சம்பந்தமான எல்லா விஷயத்துக்குமே முக்கியமான பங்களிப்பு யார் வர்றாருன்னா அந்த மாந்தி பகவான் வர்றாரு. அதனால தான் கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி மாந்திக்கு மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவாங்க. மற்ற கிரகத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் வைப்பாங்க, செகண்ட் ஆப்ஷனாக தான் வைக்கிறாங்க. 2வது பிரிவு தான் எப்போயும் மற்ற கிரகங்கள். அங்கே முதல்ல மாந்தியோடைய நிலைப்பாடு என்னன்னு முதல்ல பார்த்துடுறாங்க. அந்த மாந்தியை வச்சு தான் அவங்க வருங்காலத்தை நிர்ணயிக்கிறாங்க. அவங்க முதல்ல அவங்க ப்ரீவியஸ் போய் பார்த்துடுறாங்க. உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கா, பிரேத சாபம் இருக்கா, ஏதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் செய்த பல கொடுமையான விஷயங்கள் எதாவது இருக்கா, அதோடைய தொடர்ச்சியாக இந்த ஜென்மத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, என்ன மாதிரி பாதிப்பு இருக்கும், அது கண்டினியூஷன் எப்படி இருக்குன்னு முதல்ல அந்த மாந்தியை வச்சு கணக்கு போட்டுறாங்க. இது எல்லா விஷயத்தையுமே மாந்தி வந்து தெரிஞ்சுக்க முடியும். பிளாக் மேஜிக் அப்படின்ற விஷயத்துடைய முக்கியமான பங்களிப்பு யாருன்னா மாந்தி தான், மாந்தி பகவான் தான். ஒரு ஜாதகத்தில் மாந்தி பகவான் எங்கே இருந்துக்காருன்னு தெரிஞ்சு பண்ணணும்னா, நான் உங்கள் வீட்டில் பிளாக் மேஜிக் இருக்கா. இன்னும் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் திடீர்னு தோண்டும் போது சொல்லுவாங்க, எங்கள் ஐயா நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலும்பு கூட கட்டிச்சு அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா, செய்தியோட திடீர் எலும்பு கட்டிச்சின்னு. அதெல்லாம் ஒரு அமைப்பு. அது யார் தோண்டும் போது கிடைக்கணும், எந்த ஜாதகத்துக்கு அது கண்ணில் படணும் அமைப்பெல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ மாந்தி பகவான் ஒருத்தர் லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள். இது உண்மையும் கூட. அந்த வீட்டில் கண்டிப்பாக அந்த குடும்ப சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அந்த வம்சத்தில் ஒரு துர்மரணம் ஏற்பட்டே இருக்கும், கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். 100% அந்த வம்சாவளியில் ஒரு துர்மரணம் உண்டானா உண்டு. சரி, இப்போ இருக்கார் ஒருத்தர், அவருக்கு லக்னத்தில் மாந்தி இருக்குது, அந்த வம்சாவளியில் ஒரு துர்மரணம் ஏற்பட்டுச்சு, அது ஒரு பக்கம். இந்த நபர், சம்பந்தப்பட்ட நபர், அவர் குடும்ப சார்ந்த சொந்த மதத்திலேயோ அல்லது நண்பர் வட்டாரத்திலேயோ ஒரு முறையாவது வாழ்க்கையில் அவர் கண்ணு முன்னாடி ஒரு இறப்பை சந்திப்பார். இறப்பு, துர்மரணம் சொல்ல முடியாது, ஒரு இறப்பை பார்ப்பார். ஏற்கனவே இறப்பு துர்மரணம் ஏற்பட்டுச்சு, லக்னத்தில் மாந்தி இருந்தால் அந்த குடும்ப சம்பத்தில் அந்த வம்சாவளியில் ஒரு துர்மரணம் ஏற்பட்டிருக்கும்.
சரி இப்போ இவர் லைவில் வாழ்கிறாரு, இவர் கண்ணு முன்னாடி ஒரு இறப்பை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எடுத்து அவர் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் இந்த ஜென்மத்தில். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு இறப்பை வந்து அவர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அவர் அவசரமாக ஒரு ஆக்சிடென்ட்டை பார்ப்பார், ஒரு அவரை தூக்கின்னு போவார், கடைசியில் தூக்கி அட்மிஷன் போடுவார், டக்குன்னு இப்போ உயிர் பிரிச்சுன்னு சொல்லுவாங்க. இவர் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு நிகழ்வு நடக்கிறத பார்ப்பார். இந்த மாதிரி துன்பமான இறப்பு சம்பந்தமான நிகழ்வு அவர் கண்ணில் மாட்டும். லைஃப்பில் ஒரு முறையாவது அந்த விஷயம் நடக்கும். பல்வேறு திறமைகள் அவர்கிட்ட இருக்கும். இங்கே பிரச்சனை தெரியுமா, அந்த லக்னத்தில் மாந்திரங்களுக்கு வந்து இது சொல்லுவாங்கள்ல, இந்த தசாவதார கமல் மாதிரி பல திறமை இருக்கும். ஆனால் அது சரியான இடத்துல போய் சேரத்துக்கு வாய்ப்பு அது கொடுக்கவே கொடுக்காது. அங்கங்கே பிரேக் போட்டுரும். முன்னேற்றம்ன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரும். சிறு சிறு கோளாறுகளே கொடுக்கும். இந்த மாந்தின்றது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும். இப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தியே ஒரு ஆப்ஷனாக அதிகமாக வச்சுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் நம்ம போய் தேடுறோம். இந்த குடும்பத்தில் அவருக்கு வந்து இப்போது நம்ம பார்க்கக்கூடிய பாரம்பரிய முறை பிரகாரம், மற்ற முறை பிரகாரம் ஒரு சில ஜாதகத்தை பார்க்குறோம், அமைப்பை பார்க்குறோம். அதை தாண்டி இவ்வளோ பிரச்சனைகள் மேலவங்க இருக்குது. அப்போ ஒரு தேடுதல் வருது. அப்போது இவ்வளோ நம்ம ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம். ஆனாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை அந்த சொல்லும்போது அந்த பிரச்சனைக்கு இதுலேயும் சம்மந்தப்படவே இல்லை. ஏன் சம்மந்தப்படலை அப்படி இந்த மாந்தி விஷயத்தை எடுக்கும்போது தான் தெரியுது அது 100% சம்மந்தப்படுது. அப்போ பிரதானமாக ஏன் கேரளாவில் வந்து மாந்தியை பார்க்குறாங்க அப்படின்ற காரணம் அதுக்கு பார்த்து எனக்கு புரிஞ்சுது. நம்ம முன்னோர்கள் பெரிய ஜோதிட மகான்கள்லாம் இருக்காங்க, வித்வான்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடியனுக்கு இப்போ தான் தெரிஞ்சு அந்த விஷயம். அப்போது அந்த மாந்திக்கான விஷயத்தை நான் முழுசாக ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கு ஒரு 90% பிரச்சனைக்கு அது ஒரு பெரிய காரணியாக அமைஞ்சிருக்கு. ஒரு சில பாவத்தை தவிர்த்து மற்ற எல்லா பாவத்துலேயும் அது பிரச்சனை ஏற்படுத்துது. இப்போ மாந்தி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம் ஒரு ஜாதகத்துக்கு. கண்டிப்பாக அந்த வார்த்தை தடுமாற்றம்ன்றது, திக்குவாயின்றது, ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மைன்றது, குடும்ப வாழ்க்கை சரியாக அமையாமல் இருக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறது, ஒரு பொருளாதாரம் திடீர்னு வரும் திடீர்னு போயிடும், நல்ல எக்கனாமிக் நல்லா சம்பாதிச்சிருப்பார், வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருவார். அதுக்கடுத்து அந்த குடும்பத்தை சரி பண்ணுற வாய்ப்புகள் கிடைக்காம போகிறது, குடும்ப சூழலில் மிகப்பெரிய விரிசல் ஏற்படுறது, இது எல்லாமே அந்த 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கும்போது அமையுது. அதுக்கப்புறம் குரு பார்த்தா அந்த நிலைமை மாறுன்றது, சுபகிரகங்களை பார்க்கும்போது நிலைமை மாறும். 2ஆவது விஷயம், பொதுவான விஷயங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது 2ஆம் இடத்து தாக்கம் அவ்வளோ பெரிய தாக்கமாக இருக்குது. கல்வியில் மிகப்பெரிய தடை, சின்ன வயசுலேயே அவனுக்கு கல்வி தடை ஏற்படுது. இப்போ ஒருத்த அறிவிஸ் வச்சு பாஸ் பண்ணே வராங்க, என்னடான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தெரியுது அவன் 2ஆம் இடத்துல மாந்தி உட்காந்தும் போது தான் ஆரம்ப கட்ட கல்வியிலே என்ன பண்ணியிருப்பாங்க. ஸ்கூலில் 5ஆவது மேலே தேர்றதுக்கு கஷ்டம், 8ஆவது தேர்றது கஷ்டம்னு டீச்சர்ஸ் என்ன பண்ணிவிடுவாங்க, பரவாயில்ல பாஸ் பண்ணி விட்டுலாமான்னு சொல்லி பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை யாரிடம் ஏற்படுதுன்னா இந்த லக்னத்தில் 2ஆம் இடத்துல இருக்கிற மாந்தியால் அது போல் சூழ்நிலை ஏற்படுது. அடுத்து 3ஆம் இடத்துக்கு வருவோம். சகோதரருக்குள்ளே ஒரு ஒற்றுமை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. நிறைய குடும்பத்தில் பார்த்தாச்சு. அப்போ இது போன்ற மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கிற ஆளுங்கெல்லாம் உண்மையிலே அவங்க அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா, சகோதரர் இருந்தாங்கன்னா, முதல்ல அந்த சொத்துக்கத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல பேசி தீர்த்தணும். அது நீங்கள் போக போக அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா அது தீவிரமான ஒரு பகை ஏற்படுத்துகிறது. உங்களுடைய முயற்சியினுடைய பல தடை ஏற்படுது. முதல்ல வீரியத்தன்மையை குறைச்சிடுது. ஆணாக இருந்தால் ஆண்களுக்கான வீரியத்தன்மையை குறைச்சிடுது, பெண்ணாக இருந்தால் பாலினத்தன்மையோட அதோடைய ஒரு சில வீரியத்தன்மையை குறைச்சிடுது. இது இந்த பங்களிப்பு யார் மூலியமாக வருதுன்னா இந்த மாந்தி பகவான் மூலமாக ஏற்படுது. இன்னும் இது நான் சொல்கிறது தனித்த மாந்தி இருக்கும்போது நிலைமை, அதோட இன்னொரு பாபகிரகம் செய்யும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கொடுமையாக இருக்கும். ஒரு சில மரண நிகழ்வு செய்யான்னு போய் பார்க்குறோம், திடீர்னு ஏன் சூசைட் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சில ஆய்வு பண்ணும்போது புரியுது அந்த கிரகம் இந்த மாந்தியோடு சேரும்போது தான் அவனுக்கு அந்த விஷயம் ஏற்படுது. திடீர்னு மரணம், சூசைட் பண்ணிக்கிறது, காணாமல் போயிடுறது, இது போன்ற விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு 10 பேர் குரூப்பாக போகிறாங்க, 10 பேரும் ஒரு வாகன விபத்தில் போய் இறக்குறாங்க. எப்படி அந்த 10 பேருக்கும் அந்த ஒன்றா ஒரே சமயத்தில் அந்த கிரகம் வேலை செய்யுது அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தெரியுது இந்த மாந்தி பகவான் அதில் பிரதானமாக சம்மந்தப்படுறாரு. அமானுஷ்ய விஷயங்களுக்கு ஒட்டுமொத்த மூல காரணம் யாருன்னா அந்த மாந்தி பகவான். இந்த பிரேத பிசாசுகள் கண்டிப்பாக எல்லாம் தொடர்புடைய ஒரே கிரகம் யாரு? மாந்தி பகவான் தான். இதான் சொல்றேன், பிரேத தோஷம்னு பெரிய தோஷம் இருக்கு. அது மறைமுகமாக நம்ம வாழ்க்கையில தடைகளையும் தாமதத்தையும் அது எதனால ஏற்படுது சாமி, எப்படி ஏற்படும் மாந்தி? அதாவது நீங்க செஞ்ச விஷயம் வினயம் கிடையாது. உங்க முன்னோர்கள் ஒரு தகாத விஷயத்தை செஞ்சிருப்பாங்க, ஒரு கொலைப்பழியை செஞ்சிருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் 10ஆம் இடத்துல மாந்தி இருக்காருன்னு வச்சிங்களேன், தொழில் சாணத்தில் மாந்தி இருக்கார் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இப்போ அவர் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைவார், நல்லா இருப்பார், சூப்பராக வருவார், அட்டகாசமாக வருவார், மேலே நல்லா போயிருப்பார். திடீர்னு ஒரு சர்க்கிள் வரும். ஏன் அந்த சர்க்கிள் வருதுன்னா இவங்க முன்னோர்கள் இதே தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அமானுஷ்யத்தை சம்மந்தப்பட்டு ஒரு நபரை ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அந்த ஆன்மா சும்மா இருக்காது, அது பேரே பிரேத சாபம் தான் சொல்லுவோம். அந்த ஆன்மா என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கான ஒரு பிரச்சனையை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு நாள் முட்டுக்கட்டை போடுமான்னா முட்டுக்கட்டை போட்டே தீரும். அப்போது ஜாதகத்தில் பார்க்கும்போது அந்த சமயத்தில் உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் தோணும். ஓகே, எனக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது,
சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகு பயிற்சி நல்லா இருக்குன்னு நம்ம ஒரு பக்கம் ஆய்வு பண்ணுவோம். அது நடக்கிறது உண்மைதான். அதையும் தாண்டி இந்த அமானுஷ்ய விஷயத்துடைய தொடர்பு தான் இதுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறான், எல்லாமே ஒருத்தர் பார்க்கும்போது நல்லா இருக்குது ஐயா, எல்லாம் ஓகேன்னு சொல்கிறான். ஆனால் திடீர் கனவு வருது ஐயா, திடீர்னு எல்லாரும் எதுவும் பண்ண முடியல, ஒரு தடை வருது, திடீர்னு கெட்ட கனவாக வருது, நான் என்ன பண்ண தெரியல, திடீர்னு வந்து திடீர்னு போகுது அப்படின்னு சொல்லும்போது ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் அங்கே மாந்தி பகவான் சம்மந்தப்படுறாரு. அப்போது ஒரு வீட்டில் அந்த பாவகத்தில் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் கொடுப்பான்னு ஒரு கணக்கு இருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது ஒரு பலம் அதிகமாகுது. இன்னும் குறிப்பாக பாபகிரகம் ராகுவோடவோ செவ்வாயோடவோ கேது பகவானோடவோ அந்த மாந்தி சேரும்போது நிறைய வேறு விதமான பிரச்சனையை அந்த குடும்பத்தை கொடுத்துட்றாரு. திருமண தடையை பொதுவாக கொடுத்துட்றாரு. குழந்தை அது 5ல் மாந்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், 5ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் புத்திரபாகியத்துக்கு மிகப்பெரிய தடை ஏற்படுத்தும். அப்படியே இருந்தாலும் ஒரு கருசிதைவு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். குலதெய்வடைய அருள் கிடைக்காம போயிடும். குலதெய்வ கோயிலுக்கு போனால் ஒரு பிரச்சனை வந்துடும். நிறைய நம்ம சொல்லுவோம்ல குலதெய்வ கோயிலுக்கு போன்னு சொல்லிட்டு, இந்த 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கும் முதல்ல குலதெய்வத்தை நம்ப மாட்டாங்க, நம்பிக்கை குறைவாக போயிடும். அங்கே போனாலும் ஒரு பிரச்சனை வந்துடும். அது இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது இன்னும் ராகுவோடலாம் சேர்ந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. அமானுஷ்ய விஷயங்கள் உச்சக்கட்ட விஷயங்களுக்கான ஒரு தூக்கி கொடுத்துரும். சின்ன பிரச்சனையோட பெரிய பிரச்சனையை காமிச்சுவார் ராகு பகவான். அந்த ராகு பகவான் மாந்தியோடு சேரும்போது ஒன்று குறிப்பிட்ட ஒரு பாவத்தில் உட்காரும்போது பிரச்சனை தன்மை அதிகப்படுத்திடுவார். அதனால் அவசியம் நம்ம மக்கள் எல்லா கிரகத்துக்கும் முக்கியத்துவம் தர மாதிரி இந்த மாந்தி பகவானையும் அவசியம் பார்த்து கொள்ளுங்கள். இது எளிமையான பரிகாரம் இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயம், அது ஒரு பிரேத சாபம் விட்டுறது, மரணம் சம்பந்தமான விஷயம், இறப்பு சம்பந்தமான விஷயம் சம்பந்தப்பட்டாலும் கூட அவரையும் சாந்தி பண்ணி நமக்கு அனுகிரகமான விஷயத்தை மாற்றத்துக்கு நிறைய வழிமுறைகளை சித்தர்கள் மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஒருத்தர் ஜாதகம் பார்த்து தான் சொல்லணும். இல்லை பொதுவான விஷயங்கள் என்னென்னா, கோயில்களுக்கு நிறைய விஷயத்தை நீங்கள் ஒன்று அந்த உழவார பணியை மேற்கொள்ளணும், பைரவர் வழிபாடு பண்ணணும், காலபைரவர் வழிபாடு பண்ணணும், சுடுகாட்டுக்கு போயிட்டு சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியானுக்கு தேவையான உதவி செய்யணும், அங்கே போய் ஒரு சில சுடுகாட்டை சுத்தம் பண்ணுவதோ, அப்போ போய் பூஜை ஒரு சில விஷயம் செய்வதோ, இது போன்ற அவங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வதோ இந்த பிரேத தோஷத்துடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தும். முழுக்க இது சனீஸ்வர பகவானுடைய பையன் அவர். அப்போ அந்த கர்ம 70 தான் எல்லா விஷயமும் அவன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். துர்மரணங்கள் ஒரு சில பாவத்தில் இருக்கும்போது கம்பல்சரி நடந்துடும். அடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அந்த தற்கொலை எண்ணத்தை தூண்டக்கூடிய முக்கியமான விஷயமும் இந்த மாந்தி பகவான் தான் இருக்குது. ஒருத்தர் திடீர்னு வந்து சூசைட் பண்ணுறதுக்கு என்ன போத்தோம், இல்லைப்பா இனிமேல் வாழ அவசியமே இல்லை, நான் சாவலான்னு போகிற முடிவு எடுக்கிற தன்மை யார் கொடுப்பாருன்னா, ஒரு சில கிரகத்தோடு இந்த மாந்தி பகவான் இணையும் போது அந்த தன்மையை அவங்களுக்கு கொடுத்துருவாரு. இப்போ 4ஆம் வீட்டில் உட்காந்து வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக அவங்க தாயாருக்கு ஒரு சுகமின்மை என்பது கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ வீடு வண்டி வாகனம் வாங்கினாலும் அதை முழுமையாக அவரால் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். சரி, 9ஆம் இடத்துல உட்காந்துன்னு வச்சுக்கங்களேன், மாந்தி பகவான் தந்தையால் எந்த பிரயோஜனமும் அது இருக்காது. முழுமையாக பாக்கியத்தை அனுபவிக்க முடியாது. பூர்வீக சொத்தில் என்றைக்குமே பிரச்சனை இருக்கும். இன்னும் 8ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா அதோட பெரிய கொடுமை. 8ன்றது ஒரு முக்கியமான ஸ்தானம், உயிர் ஸ்தானம் சொல்லுவோம். அதில் இன்னொரு குறிப்பிட்ட கிரகங்கள்லாம் சேரும்போது அவசியம் ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஐயா, நீங்கள் ஒரு சில பாதுகாப்பு முறையில் செய்து கொள்ளே தீர வேண்டும் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றி சொல்லலாம், ஆனால் பொதுவாக அனைவருக்குமே சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் மற்ற கிரகத்தை எப்படி பார்க்குறீங்களோ அதுக்கு போல் மாந்திக்கும் தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா வாழ்க்கையில் எந்த கிரகம் எப்படியா இருந்தாலும் ஒரு இடத்துல செயல்பாட்டுக்கு வந்துடும். முழு 9 இருக்கிறவங்களும் எல்லா சமயத்தையும் வேலை செய்யறதுக்கான விஷயங்கள் இல்லை. ஆனால் அவங்களுக்கான நேரம் வரும்போது அதுக்குரிய வேலையை காமிக்கும்னா கண்டிப்பாக காமிக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயத்துக்கு அடிப்படையானவர் இந்த மாந்தி பகவான். கேரளாவில் ஒரு சில வித்தியாசமான பரிகாரங்கள் செய்கிறாங்க. அற்புதமான இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே யாக முறைகள், பூஜை முறைகள் அற்புதமாக செஞ்சு அந்த மாந்தி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலையும் அது போன்ற ஒரு சின்ன யாக முறைகள் இருக்குது, ஒரு சின்ன பூஜை முறைகள் இருக்குது. அது மூலியமாகவும் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாந்தி பகவானுடைய வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய கேரக்டரை குறைக்க முடியுமானா குறைக்க முடியும். பொதுவான விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறை வழிபாட்டில் சிந்தனை செலுத்தி அந்த வெட்டியானுக்கு உதவி செய்யும் போது இந்த மாந்தி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுப்படர்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் மாந்தி பகவானை பற்றி சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8110802500.